கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் வரலாறு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தானுமாலயன் பெயர் காரணம். தானுமாலயன் என்ற பெயர் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 கடவுள்களின் கூட்டுப்பெயராகும். அதாவது தானு என்றால் சிவன், மால் என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா. இந்த 3 கடவுள்களும் ஒன்று சேர்ந்து தானுமாலயன் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தல வரலாறு. அத்ரி முனிவரும் அனுசுயாவும் இங்குள்ள தல விருட்சமான கொன்றை மரத்தினடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். இதை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒரு முகமாய் தானுமாலயன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியுள்ளனர். அகலிகையால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் நீங்க தேவேந்திரன் இத்தலத்துக்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு விமோசனம் பெற்ற தலம் இது. தேவேந்திரன் உடல் சுத்தி தூய்மை பெற்றதால் சுசீந்திரம் என பெயர் வழங்கலாயிற்று. கோவில் அமைப்பு. இந்த கோவில் 3 1 கீழ் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது. பின்னர் திருமலை நாயக்கர் மற்றும் திருவிதாங்கூர் மன்னர்களால் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன. இக்கோயிலில் மூலவராக தானு, சிவன், மால், விஷ்ணு, அயன், பிரம்மா மூவரும் இங்கு இருப்பதாக ஐதீகம். கோயிலின் கட்டிடக்கலை தனிச்சிறப்பு வாய்ந்தது. இது கேரளா மற்றும் தமிழ் கட்டிடக்கலை பாணிகளை உள்ளடக்கியது. 18 அடி உயர ஆஞ்சநேயர் நின்ற நிலையில் உள்ளார். அறம் வளர்த்த அம்மன் கதை. இக்கோயிலில் இறைவியாக கருதப்படும் அறம் வளர்த்த அம்மன் கதை ஒன்று உண்டு. சுசீந்திரம் ஊரை அடுத்த தேரூர் என்ற ஊரில் வாழ்ந்த பள்ளியறை நாச்சியார் என்ற கன்னி தானு கோயிலுக்கு வந்தாள். கோயிலைச் சுற்றி வந்தபோது அவள் மாயமாக மறைந்தாள். இறைவன் அவளை ஆட்கொண்டான். பங்கு பெற்ற அரசர்கள். முற்கால பாண்டியர், பிற்காலச் சோழர், பிற்கால பாண்டியர், வேணாட்டார், விஜயநகர நாயக்கர், திருவிதாங்கூர் ஆகிய அரசர்களின் காலத்தில் கட்டுமானம் நடந்திருக்கிறது. மேலும்